வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 2026 தை மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியே தை மாசத்துல சிறப்பாக தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. ராசி அதிபதி நல்லா இருந்தாலே நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். அதே மாதிரி நம்ம வேண்டின ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிடும். இதுவரைக்கும் நடக்காத சில நன்மைகள் எல்லாம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் நடந்த கெடுபலன்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இனிமேல் உங்களுக்கு இருக்கும். கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது சிலருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் யாருக்காவது இந்த ராகு திசை நடந்தால் மட்டும் அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இனி வரும் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி ராசியவே பார்க்கறது தான் ஒரு அற்புதமான விஷயம். நல்ல புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது கூடிய ஒரு அமைப்பு மே மாதத்துக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி திருமணம் நடந்து கடந்த காலத்தில் ஒரு சிலர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடோடு இருந்தால், அதாவது லேசான கருத்து வேறுபாடோடு இருந்தால், பிரிஞ்சிருந்தால் அவங்கெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதிகமான கருத்து வேறுபாடுகள் சேர்ந்து டிவோர்ஸ் ஆகியிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே டிவோர்ஸ் எல்லாம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தில் மீண்டும் ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் சிலருக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் மட்டும் இல்லை, மே மாதம் வரைக்குமே இருக்கும். இது வரைக்கும் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் கூட மே மாதத்துக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இரண்டாவது இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறது நல்ல யோகம்தான். இந்த யோகம் எதுக்கு செயல்படும் அப்படின்னா வருமானத்துக்கு நல்லா செயல்படும். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு காசு பணம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ஓடாதவங்களுக்கு நல்ல தொழில் ஓடி பணம் வரும். வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பணம் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பணம் கிடைக்கும். பேங்க்கில் போய் லோன் கேட்டால் கிடைக்கும். வேறு யார்ட்டையும் கடன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி எந்த வகையில் பணத்துக்காக முயற்சி பண்ணாலும் பணம் தை மாதத்தில் அருமையாக கிடைக்கும். இந்த தை மாதம் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி இந்த தை மாதத்தில் ஏற்கனவே கடன் பட்டிருந்தால் ஒரு சில கடனை அடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அதனால் முடிஞ்சால் காசு கிடைச்சா, கடன் இருந்தால் கண்டிப்பாக கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள். காசு கிடைக்கும். கிடைச்சா என்ன கிடைக்கும், உறுதியாக முயற்சி பண்ணி பாருங்கள். இரண்டாவது இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணில் ஏதாவது பாதிப்புகள் வரும். அதாவது கண்ணாஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கல்வி நிலையங்களில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு இந்த மெடிக்கல் துறை, பூமி சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சனி பகவான் 3வது இடத்துல வலிமையாக இருக்கிறனால தாயாருக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகும். அதை மட்டும் என்னென்னு நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தொந்தரவு இருக்காது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம், அதே மாதிரி சொத்து விரயம்ங்கிறது இருக்கும். சொத்து விரயம்னா என்னது? சொத்து இருந்தால் பராமரிப்பு செலவு ஏற்படும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அந்த சொத்தை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட உருவாகும். விற்க விரும்பலைன்னாலும் விற்றுரும், விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இல்லைன்னா ஏற்கனவே விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், சொத்தே விற்கலை, இப்போ முயற்சி பண்ணால் விற்றுரும். அது கூட ஒரு அமைப்பு இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். புத்திரஸ்தானாதிபதி சிறப்பாக இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா கிரகமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு. மெயினாக என்ன? தொழில், பொருளாதாரம். தொழில் நல்லா இருந்தாலே பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்தாலே பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஆக இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு வேலையும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நினச்ச காரியங்கள் நடந்து சில காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆக தனுசு ராசிக்காரவங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.